கைஸ் குண்டுப்பட்டிக்குள்ளே நுழைய போகிறோங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் கிராமமே. கமான் கமான் கைஸ். ஹார்ஸ் பவர் பார்த்தீங்களா, மரத்தை பாருங்கள், எங்கே பக்கா வியூங்க. வாங்க இங்கே வாங்க காட்டுறேங்க, வாங்க இங்கே பாருங்க. அப்பா பக்கா கைஸ், அப்படியே மிஸ்ட்டு அப்படியே மேலே ஏறி வருதுங்க. பயங்கரமான வியூ பாயிண்டில் பிரதர். அப்பா ஏய் என்னையா இது, அவ்வா செமங்க, பெரிய பள்ளத்தாக்குங்க. அவக்கூடாங்க வீட்லேயே நல்லா வளர்க்குறாங்க, எல்லாம் பெருசு 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 பெருசாக இருக்குதுங்க. இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்லேயும் சரி நல்ல பிரபலமாக இருக்கக்கூடிய கிராமத்தில் வசிக்கக்கூடிய ஒரு 4 பசங்க இருக்காங்க. அவங்கள தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். நீதாண்டா கொதநாடு, உன்னை வச்சு தாண்டா வேலை பார்க்கணும். 25,000க்கு விளக்கு வச்சு விட்டப்போ என்ன ஏன் அந்த ஆள் பிடிச்சி கத்திக்கிருக்க? வர்றா மோட்டர் ரூம் கட்டிருக்க லட்சணத்தை வர்றா. என்ன நல்லா தானே இருக்கு. இங்க பாரு, செவர் இருக்கா? ஆமா செவர் இருக்கா? வா, செவர் இருக்கா? பாரு, செவர் இருக்கா? மோட்டரை உள்ள வச்சு சமாதி கட்டி விட்டான்டா. பக்கத்துல ஒர்க் ஷாப் எங்கண்ணே இருக்கு? அது ரொம்ப தூரமா போகணும்பா. அப்ப இது என்ன கடைனே? இது ஒர்க் ஷாப் இல்ல, ஒயின் ஷாப். கல்யாணத்துக்கு போன வேட்டி கட்டிட்டு வாடா, எப்படியாடா வருவ? என்னடா முறைக்கிற? பேசாம இருந்துக்கியா, மேல செம்ம கடுப்புல இருக்கேன். எனக்கு என்ன வருவீங்களாடா? அங்க ஒருத்தன் இருக்கான் பாரு, பைசல். அவனுக்கு ஒரு வேலை சொன்னடா, பாரு என்ன பண்ணிட்டு இருக்கானு, விளங்காதவன். அப்படி என்ன வேலை சொன்ன? பாரு ரோட்ல நின்றுகிட்டு இருக்கான். நீதானே 1 மணி லைன்ல இருக்க சொன்ன, அதான் அந்த லைன்ல இருக்கேன். தப்பா பொறிக்க அங்க பாரு, ஈபி லைன் போதே, அதுல போய் நில்லு, செத்தா தொலைவ. பாருங்களே, நல்ல வார்த்தையும் ஆஃபீஸா ப்ரோ? இது ஆஃபீஸ் பக்கா. லைவ் எல்லாம் போட்டா சேட்டனை பேச சொல்லுங்க, அவர் மலையாளிய பேசுறோம், சூப்பரா மலையாளம் பேசுறேன். நான் ஒரு 4 வாரத்தை தான் தெரிஞ்சு வச்சிருக்கேன், அதை வச்சு இந்த கண்டென்ட்ல ஓட்டிக்கிறேன். இவட வரும் குறைச்சி, இவட வரும் வேகமாயிட்டு வரும். சேட்டா மறிச்சு போய் வீடியோஸ் பார்க்குறவங்களுமே நல்ல சந்தோஷமா இருக்காங்க, நல்லா சிரிக்கிறாங்க. ஹாய் கைஸ், அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் மனோ விக்ரம். கைஸ் பூம்பாறையில் இருக்கவங்க. பூம்பாறை ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஊருங்க. இதுக்கு பக்கத்தில் தான் இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்லேயும் சரி நல்ல பிரபலமாக இருக்கக்கூடிய கிராமத்தில் வசிக்கக்கூடிய ஒரு 4 பசங்க இருக்காங்க. அவங்கள தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் முன்னாடியே மீட் பண்ணியிருக்கோம், எனக்கும் தெரியும். என்னை கூப்பிட்டு போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அண்ணன் தான். அண்ணா நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கேன். சரி, ஐயோ சார் தெரியாம பண்ணிட்டேன் சார், என் போன் நினைச்சு பிரியாம இருந்தா அந்த மணியே பேசிட்டேன். அந்த ஊர் பேர் என்னன்னா? குண்டுப்பட்டி. சரி, அந்த ஊருக்கு தான் போக போகிறோம். சரி, அங்கே தான் போக போகிறோம். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமாக்காரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐடிங்க. நீங்கள் இன்ஸ்டாவில் போய் தேடி பாருங்க, யூடியூப்பில் போய் தேடி பாருங்கள், 1001 போட்டிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிரிக்கலாம், சும்மா எக்கச்சக்கமாக சிரிக்கலாம். ஸோ அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். இங்கேருந்து பூம்பாறையிலேருந்து 8 கிலோமீட்ரு. அப்படியே நேராக போகிற வழி எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அப்படி தானே? ரொம்ப அழகாக இருக்கும். சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குமா? சரிங்க, அப்படியே போய் பார்த்துக்கிட்டேவும் அவங்கள போய் நம்ம மீட் பண்ண போகிறோம். அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பண்ண போகிறோம். கண்டிப்பாக ஒர்த்தான வீடியோவாக இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச வீடியோவாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே கொடுக்க பெல் பட்டன் அமைங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் வந்து சேரும். திஸ் இஸ் மனோ விக்ரம் கைஸ். வாங்க இன்ஸ்டாவில் இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸை பார்க்கலாம். Do you wanna know? Fasten your seatbelts, let's take off now. Oh, super no. அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பலாங்க. சரிங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கைஸ், நான் ஆல்ரெடி மீட் பண்ணிட்டேன். தம்பி பேர் விக்னேஷ். தம்பி பயங்கரமாக காமெடி பண்ணுவான். கொஞ்சம் நெஞ்ச காமெடி இல்லை, பயங்கரமாக காமெடி பண்ணுவாங்க. காமெடி கண்டென்ட்டு தான் எடுப்பாங்க. அது ரொம்ப யதார்த்தமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். லாஸ்ட் டைம்லாம் ஒரு வீடியோ பண்ணியிருந்தான், செவுரு சரிங்களா, கொத்தனாரை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருப்பான். என்னென்னு போய் பார்த்தோம்னா 4 பக்கமே செவரை கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அதோட ரியல் இன்சிடெண்ட்டை தம்பி எனக்கு சொன்னான். அப்போ தான் எனக்கே தெரியும். சூப்பரான இந்த மலை கிராமம் பின்னாடி பாருங்கள், அவ்வளவு அந்த டெரஸ் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக இருக்குது. முன்னாடி குதிரை போயிட்டு இருக்கா. அண்ணனை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அண்ணா பாய்ண்ணா.
கமான் கைஸ். ஹார்ஸ் பவர் பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாரு. அப்பா ரொம்ப பக்காங்க. ரோடெல்லாம் இப்படி தான் இருக்கும், பட் போகிற இடம் பாருங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலாக இது வரைக்கும் நம்மளோட சேனல்லையும் காமிச்சதும் கிடையாது தம்பியை. இந்த வாட்டி வாங்க காட்டுறேன் சரிங்களா. பாருங்க முன்னாடி செம்ம வியூங்க. வாங்க காட்டுறேன். பார்த்தீங்களா பக்கா வியூங்க. எல்லாமே வெள்ளைப்பூடு தான். பார்க்குறதுக்கான வெங்காயம் இருக்கும் மாதிரி இருக்குல்ல, வெள்ளைப்பூடு தான். சரிங்க பிரதர், எல்லாமே வெள்ளைப்பூடு தான். ரொம்ப அழகாக இருக்கு. சரிங்க பிரதர். பார்த்தீங்களா மரத்தை பாருங்க, எங்க பக்கா வியூங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. அப்பா இந்த சீனிக்கை மட்டும் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. வாங்கயா. அவ்வா சூப்பருங்க, செம்மங்க, சூப்பருங்க. வாங்க இங்க வாங்க காட்டுறேங்க. வாங்க இங்க பாருங்க. அப்பா இப்படி பார்க்கும்போது அந்த ஏங்கன்ற ஃபீலிங் தான் வருது. நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. பக்கா கைஸ். அப்படியே மிஸ்ட் அப்படியே மேலே ஏறி வருதுங்க. மிஸ்ட்டுன்னு சொன்னதுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் நம்மளை ஏன் பிரதர் மிஸ்ட்டுன்றீங்க, மூடு பனி அப்படி தமிழில் சொல்லுங்கன்னு சொன்னார். அவருக்காக சிறப்புங்க. இந்த மரம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க, ரொம்ப வயசான மரம் போல். அப்படியே வாங்க போகலாம். பூம்பரம் வந்தேன்னா இந்த சைடு லைட்டாக இறங்கி வாங்க. இந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துருப்போம், கொஞ்சம் அடைச்சி வச்சுருக்காங்க. பக்காங்க, பயங்கரமான வியூ பாயிண்ட்ல பிரதர். அப்பா ஏய் என்னையா இது, அவ்வா செமங்க, பெரிய பள்ளத்தாக்குங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. ஐயோ பயங்கரமான வியூங்க, நினைச்சு கூட பார்க்கல. பக்காங்க, சரியான வியூ, பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க. பக்காங்க பாருங்க, வெஸ்ட் அப்படியே பறந்து போய்கிட்டு இருக்குங்க. பக்கா கைஸ். தம்பி சிறப்புடா தம்பி. இடமே பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு. பூம்பாறையில் பைக் எடுத்துகிட்டு இல்லை கார் எடுத்துகிட்டு இந்த சைடு வந்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்தும் நிற்கிற இடம் ஃபுல்லாகவே நல்ல வியூ பாயிண்ட் இருக்குங்க. அங்கே பாரு தம்பி, அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. பயங்கரமான பள்ளத்தாக்குங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் அந்த வியூ அமர்க்கலமாக இருக்குது. அந்த பூம்பாறையில் இருக்கக்கூடிய கிளம்பிங் ஹவுஸ் எல்லாமே இங்கே தாங்க இருக்குது. எங்கேருந்து தம்பி நடந்து வர்றீங்க? அங்கேருந்து நடந்து வர்றீங்களா? அடேங்க அப்பா. இந்த சைடு பஸ் இல்லை, அதனால் பசங்க எல்லோரும் நடந்து தான் வர்றாங்க. செம்ம வியூங்க. எந்த இடம்னு உங்களுக்கு தெரியுதுங்களா? இதுதான் ஜாஸ்டல் ஹாஸ்டல். டோர்மெட்ரி இருக்குது, ப்ரைவேட் ரூம்ஸ் இருக்குது. டோர்மெட்ரிக்கு பார்த்தீங்கன்னா 1000 rupees வாங்குவாங்க. ஜாஸ்டல் ஹாஸ்டல் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? கண்டிப்பாக இதுக்கு வந்து நம்ம தங்கலாம், ஓகேங்களா? நம்ம நிறைய ஜாஸ்டல் ஹாஸ்டலில் தங்கியிருக்கோம். நல்ல செம இடத்துல கட்டியிருக்காங்கல்ல, நல்லா இருக்கு. கைஸ் உள்ளே போகும்போதே சூப்பர் ஃபால்ஸுங்க. அந்த வியூவை பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. அங்கே போய் குளிக்கவெல்லாம் முடியாது, பட் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். பார்த்தீங்களா? அவ்வா செம்ம வியூங்க. அங்கே ஒரு ஸ்டேவை கட்டி வச்சுருக்கான், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அழகாக விழுகுதுங்க. இந்த இடமே பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குதுன்னு. இந்த மாதிரியான ஒரு ஊரில் தான் தம்பிங்க இருக்காங்க.
வாங்க போய் தம்பிங்க போய் மீட் பண்ணலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா விக்னேஷ் தான் தம்பி, மற்றவங்க எல்லாருமே நல்லா வயசானவங்க தான், அன்னைங்களாம் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையுமே நம்ம போய் பார்க்கலாம். சரிங்களா? ஆக்சுவலாக வர்றவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சைடு இருக்க மன்னவனூர் போயிடுவாங்க, கூக்கல் போயிடுவாங்க. இந்த சைடு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க. ஏறிக்கையா? சும்மா நீ பின்னாடி இருக்கியா, அது ஒன்றும் பண்ணாது, நீ ஏறிக்க. தம்பி ரொம்ப தூரமாக நடந்து வர்றான். ஒரு ஆள் வித்துருமா பிரதர்? சரிங்க தம்பி, வாங்கய்யா. கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்ரு தம்பி நடந்தே வர்றான். சரியா? ரொம்ப குண்டு குழிமா இருக்கா, அதனால் 3 பேர் போக முடியாது வண்டியில். வாங்க வாங்க வாங்க. சிறப்பு பிரதர். தம்பி அப்படியே லைட்டாக நின்று தான் போவோம். லைனை போடியா. ஆக்சுவலாக கைஸ், தம்பி விக்னேஷோட சினிமாக்காரன் 1001 அதான் அவங்களோட ஐடி. அவங்களோட இன்ஸ்டாவில் யூடியூப்பில் ரொம்ப வைரலான ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டோரி, ஃபஸ்ட்டு ரீலு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இதுதான். சரிங்களா? ஒரு கொத்தனாருக்கு கால் பண்ணி பயங்கரமாக திட்டுவார். என்ன ஏதுன்னு கேட்டால் சுற்றி காட்டுவார். எல்லாமே செவராக இருக்கும், ஓட்டையே இருக்காது. கடைசியில் பார்த்தீங்கன்னா இது என்னென்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ அதை வச்சு கண்டென்ட் பண்ணி நல்ல ஃபேமஸ் ஆனாங்க. அதுவே ரொம்ப சிறப்பான விஷயம். இதுதான் அந்த கட்டடம். எங்கிட்டுமே செவர் இருக்காது. ஆமாம், நல்லா வைரல் ஆச்சு இந்த ரீல். ஃபஸ்ட்டு வைரலான இந்த ரீல். ஓகே பிரதர், அப்படி போகலாம். அவ்வா, ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குங்க. இந்த காற்று, இந்த சில்னஸ்ஸு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. பஸ்ஸு போகுது. எந்த பக்கம் பிரதர்? இந்த சைடா அந்த சைடா? கைஸ், குண்டுப்பட்டிக்குள்ளே நுழைய போகிறோங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். கிராமமே ரொம்ப அழகான கிராமங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா, அதான் ஊர் குண்டுப்பட்டி. தம்பியை பார்த்துடலாம். பாரு ஆடுங்க. ஹாய் ஹாய். இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்களா கைஸ், தீபகம் இருக்குங்களா? இந்த குண்டுப்பட்டியில் இருக்க ஒரே ஹாஸ்பிட்டல் தாங்க. இந்த இருக்க சுற்றி இருக்க எல்லா ஊருக்குமே இந்த ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் தான், அதுவும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாம். சூப்பர்ல. ஆக்சுவலாக எல்லாருமே கொத்தனார், இந்த மாதிரி வீடு கட்டுற தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உள்ளே இருக்காங்க, போய் பார்க்கலாம். பி காலனிங்க. இதில் இங்கே இருக்க மக்கள் எல்லாருமே சிலோன்லேருந்து வந்தவங்க, ஸ்ரீலங்காலேருந்து வந்தவங்க. என்னது? சினிமாக்காரனோட ஹெட் ஆஃபீஸ் இங்கே தான் இருக்கான். பக்கா. எங்கே இருக்குது? எங்கே வருது வீடு? இங்கே தான் ஹெட் ஆஃபீஸ்னால் இங்கே தான். ஆமாம். சரி. ஆமாம் ஆமாம், இங்கே இருக்காங்க. மெயின் ஆரம்பிச்சது எல்லாமே அவங்க தான். ஆபீஸ் வந்து மேலே இருக்கு. அந்த பையனோட வீடு சிஸ்டத்தை போட்டு உட்காந்துக்கிறது. இது வந்து அந்த கணேஷ் சொன்னேன்ல. ஆமாம், அவரோட வீடு கடை, மளிகை கடை. ஒரு மளிகை கடை வச்சுருக்காரு. சரிங்க சரிங்க. வந்தாச்சு கைஸ், இங்கே தான் இருக்காங்க, பார்த்துட்டு போயிடலாம்.
வணக்கம் பிரதர். நம்ம கேரளாவில் இருக்காரா? நம்ம ஊர்லேயே ஒரு வீடு கட்டணும் ப்ரோ. அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ரீல்ஸ் போட்டு ஒரு வீடு கட்டி காமிச்சிங்கல்ல, மோட்டார் ரூம், அது கட்டி கொடுக்குறீங்களா? அண்ணா எங்க அந்த மீசையை கட்ட மீசையை காணுமே, எடுத்துட்டீங்களா? பிரதர் உங்கள் பேர்? பிரதர் என் பேர் வந்து விக்னேஷ். விக்னேஷ் தான் என்னோட ஃப்ரெண்டு. ஆக்சுவலாக நான் முன்னாடியே சந்திச்சிருக்கேன். அவர் தான் எனக்கு ஃபோன் நம்பர் கொடுத்தாரு, இங்கே லொக்கேஷன் கொடுத்தது அவர் தான். ரொம்ப நன்றி பிரதர். கோடை விக்னேஷா பேர் வச்சு ப்ரொமோட் பண்ணிட்டு இப்போ தான் பிறந்தீங்களா? ஓ முன்னாடி மாற்றி வர்மன் வச்சாச்சு. வருமானம் என்ன ப்ரோ? நிறையா வரும் பாருங்களே, நல்ல வார்த்தையே வராது. சரி, இன்னும் எத்தனை பேர் பிரதர் இருக்காங்க? இன்னும் 2 பேர் இருக்காங்க. 2 பேர் இருக்காங்க. எப்போ வருவாங்க? தாலிபான் தீவிரவாதி மாதிரி இன்னொருத்தன் சுடுகாட்டுல இருந்து அரையும் குறையும் வந்துச்சு, அந்த மாதிரி ஒருத்தன் வருவான். சரி வருவாங்க 2 பேர். 2 நிமிஷம் வந்துடுவாங்க. சரிங்க பிரதர், உங்களோட வீடியோஸ் பார்க்கலாமா? அப்படி குரூப்பா கொடுங்க. நான் இப்போ நீங்கள் மைக்கை பாக்கெட்லேருந்து எடுக்கும், அதில் உள்ள பேட்டரி எதங்க வச்சுருக்கீங்களான்னு நினச்சேன். நல்ல வேலை. பேருங்க நான் சொல்லும்போது வாங்க, உடனே அவசரப்பட்டு வந்துடுறாங்க. சர்ச் லிஸ்ட்ல எல்லாம் பலனாக தெரியல, எல்லாம் வந்துடும். பல தெரியுது. ஓகே, மெசேஜ் ஆப்ஷன் எனக்கு உங்களை தான் பிரதர் எடுத்துட்டாரு. ரைட் பிரதர், ஃபர்ஸ்ட் வைரலான வீடியோ என்ன வீடியோ பிரதர்? இந்த இருக்கு பாருங்க, எடுத்து வச்சிருக்கேன். சவுண்ட் வச்சிருங்க ப்ரோ. போடு. ஃபர்ஸ்ட் வைரலான வீடியோ. நீதான்டா கொத்தனாரு. இந்த நேரம் பார்த்து உங்க இதுல ஓடுமா பிரதர்? இப்ப நிக்கும். அந்த ஒர்க் ஷாப் பிரதர் பேர் என்ன? புல்லட் பாண்டி. சந்தோஷம் பிரதர் சந்திச்சதுல. சரிங்க ஆயிடுவாரு. ஓ அந்த கண்டென்ட் வீடியோ தான். சரிங்க மேஸ்திரி பாவங்களா? இதான் அவரோட வீடு கணேசன். இது உங்க வீடா? சரிங்க பிரதர். இந்த நீங்க வச்சிருக்க சின்ன வீடு அப்படியும் சொல்லலாம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களாம்மா? சரிங்கம்மா, இருக்கட்டுங்கம்மா. உங்க அம்மாங்க சரிங்கம்மா. எல்லாருக்கும் அம்மா. சரிங்கம்மா சரிங்க சரிங்க. சக்தி இல்லை, ஏன் சிவம் இல்லை. நல்லா இருக்கீங்களா? சரிங்க. சரி, சந்தோஷம் சந்திச்சதுல. சரிங்கண்ணா. நான் தேனி தாங்க. இருக்காங்களா? ஆமாம், அங்கே தான் இருக்காங்களா? சரி, நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் அங்கே சிலோன் காலனியில். அங்கே வருவீங்க? கைஸ் வீட்டுக்கு வந்தாச்சு, அவங்கள எல்லாத்தையும் பார்த்தாச்சு. தலைவர் வர்மா வந்து நமக்கு டீ போடுறாரு. சரிங்களா? அங்கே பார்த்தீங்களா அவக்கோடாங்க வீட்லேயே நல்லா வளர்க்குறாங்க. எல்லாம் பெருசாக இருக்குதுங்க. பறித்து தான் பழுக்க வைக்கணும். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது, இது ஃபுல்லாகவே இருக்குது. வெறும் அவக்கோடா தான். வாங்க உள்ளே வாங்க போகலாம். மாமா வாங்க உள்ளே வாங்க. உள்ளே தான் இவங்களோட ஆஃபீஸு. வாங்க காட்டுறேன். ஓ இதான் ஆஃபீஸா ப்ரோ? இது ஆஃபீஸு பக்கா சூப்பர். ஆஃபீஸு இதில் தான். சரிங்க பிரதர். மற்ற நேரங்களில் டியூஷன் சென்டரு ப்ளஸ் கிளினிக்கு. ரெண்டு பேர்த்துக்கு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். பரவாயில்லைங்க பிரதர்.
வெக்கப்படாதுங்கிட்டீங்களா? இந்த ஆளு தான் எங்க அந்த ஆளை காணாமே. யாருக்கு இப்போ பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஜி? பொண்ணு வந்து எஸ்கேப் ஆகுறாப்ல. இல்ல இவனுக்கு பார்த்தாச்சு. இவருக்கு தான் சரி, பார்த்தாச்சு. ஆல்ரெடி பார்த்தாச்சு. வருமானம் பார்த்து வச்சுட்டாப்ல. அவ்வளவுதான், ஒரு காலி முடிஞ்சு போச்சு. அவன் தான் ஒண்ணு வச்சிருக்கான். இவர் தான் ஒண்ணு வந்திருக்காரா? இவர்கிட்ட போட்டோ எடுக்கல. எடுத்துருங்க. வர்மனுக்கு வந்து பொண்ணு பார்த்தாச்சு. அவரே அவனுக்கு பார்த்தாச்சு. அவரு பார்த்தாச்சு. 2-3 பொண்ணு அப்படியே பார்த்தாச்சு. அவங்களும் வர்மா சைடு தானா? அந்த கேரளா சைடுல இருந்து பார்த்துருக்காரா? இல்ல அது லோக்கல். அவரு எல்லா சைடும் பார்ப்பாரு. நாலா சைடும் பார்ப்பாரு. செம்ம ஜாலி தான். ஜாலியா இருப்பீங்க. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் எதுவுமே கிடையாது எனக்கு. சரி. அப்படியே ஒரு பொட்டி கடையில் இருப்பேன், ஒரு ரெண்டாக இருப்பேன், ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். ஏன்னா கடன் கேட்பாங்க கடையில் வந்து, அதனால அப்படியே இருப்பேன். சரிங்க. அப்போ வந்து அப்படியே இப்போ செம்ம ஜாலி. பசங்க பசங்க வேற லெவல். இவங்கெல்லாம் எந்த லிஸ்ட்ல சேர்க்கறதுன்னு எனக்கு தெரியல. வாழ்க்கைனா இப்படி தான் வாழணும் அப்படி இருக்கு டீம். காசு பணம் எல்லாத்தையும் தாண்டி வேற மாதிரி இருக்கு லைஃப். நல்லா இருக்கு. உங்க வீடியோஸ் பாக்குறவங்களுமே நல்ல சந்தோஷமா இருக்காங்க, நல்லா சிரிக்கிறாங்க. உங்க பேருங்க பிரதர்? என் பேர் வந்து விக்னேஷ். விக்னேஷ் வர்மன். விக்னேஷ் பிரதர்? அரவிந்த் ப்ரோ. அரவிந்த் ப்ரோ. ஓகே. அண்ணன் பேர்னா? என் பேர் விஜய். விஜய். இல்ல இவன் பேர் வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்து புதுசா ஒரு பேர் வச்சிருந்தோம். என்னது? செனநத்த. ஃபர்ஸ்ட் செனத்தவளைன்னு வச்சிருந்தோம். சரி. அந்த செனத்தவளை கூட ஓரளவு கொஞ்சம் வேகமா குச்சி போகும். அதை விட மெதுவா தான் எல்லாமே செய்யறான். அதனால செனநத்தன்னு வச்சாச்சு. சரி பிரதர், உங்க பேரு? என் பேர் ஷியாம். ரொம்ப டீசென்ட்டான பேர். சொல்லுங்க. சொல்லணும்னா நான் என்ன சொல்றேன் சொல்ல நம்ம சக்தி ப்ரோ இப்படி அந்த மாதிரி சர்டிபிகேட் கொடுத்தாச்சு ப்ரோ. உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்தாச்சு. அது என்ன அர்த்தம்னா அர்ஜென்ட் கேமராமேன் அப்பப்போ பயன்படுத்திக்கோ. அண்ணன் பேரு? ப்ரோ நான் கணேஷ். என் பேர் கணேஷ். ஓகே. மேஸ்திரி கணேசன். ஓகே ப்ரோ. இவர் ஒரு சேனல் வச்சிருக்காரு. என்ன சேனல்லாம்? நம்ம சேனல் வந்து ஸ்பார்க் 1001. உங்க பேருங்க பிரதர்? மை நேம் இஸ் விக்ரம். ஓகே விக்ரம் பிரதர். ஓகே பிரதர். உங்க நேம் தான் என் நேம். உனோ விக்ரம். விக்ரம். சரிங்க. நீங்க தான் லவ் பாயா? லவ் பாய். ஹீரோ இல்லைங்க. ஹீரோ இவர்தான். ஓகே. நோ 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 நம்ம எல்லாருமே ஹீரோ எல்லாருமே வில்லன்ஸ். அப்படிதான் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் தனித்தனியா ஒவ்வொரு இது பண்ணலாம் கிடையாது. அப்படி இல்லை, எல்லாரும் தான் சேர்ந்தா தான் கண்டென்ட்டே உருவாகுது. ஆமாம். ஆக்சுவலாக கைஸ் பார்த்தீங்கன்னா நான் இவங்களோட சேனலில் ஃபஸ்ட்டு பார்த்த வீடியோவை நம்மளும் சேர்ந்து பார்த்து எவ்வளோ தூரம் நகைச்சுவையாக இருக்குன்றதை பாருங்கள். பிரதர் போடுங்க பிரதர். இதானே ஃபஸ்ட்டு மில்லியன் வியூஸ் போனது? இதுதான். ஓகேங்களா? சரிங்க. நீ தாண்டா கொத்தனாரு, என்னை வச்சு தாண்டா வேலை பார்க்கணும். நான் படிச்சு சொன்னேனே கேட்டியா? நான் வந்துடுறேன்டான்னு சொன்னேனே. 25,000 விளக்கு வச்சு விட்டப்போ ஏன் அந்த பிடிச்சி கட்டிக்கிருக்க? வர்றா மோட்டர் ரூம் கட்டிருக்க லட்சணத்தை வர்றா. இன்னும் நல்லா தானே இருக்கு. எங்க நல்லா இருக்கு. இங்கிட்டு பாரு, செவர் இருக்கா? ஆமா செவர் இருக்கா? செவர் இருக்கா? பாரு செவர் இருக்கா? மோட்டர் உள்ள வச்சு சமாதி கட்டி விட்டான்டா. கட்டி விட்டானா? சரி சரி அதெல்லாம் சொல்லுங்க. எதுக்கு கார் பாய் மேலே போட்டு வச்சிருக்கீங்க? அதை கேட்டா மோட்டர் நனைய கூடாதாமா. என்ன அவ்வளவு தெளிவு இந்த பின்னாடி பேசுறது யாரு பிரதர்? நீங்க தான் பேசுறீங்களா? வீடியோல வந்துதாங்க இவர் வந்துட்டு மோட்டர் ரூம் கிடையாது. சரி. அது என்ன பண்ணிருந்தாங்க, இது டிரான்ஸ்ஃபார்மர் கட்டியிருந்தாங்க. நான் இவனும் அந்த அன்னைக்கு அந்த வழியா கிராஸ் பண்ணோம். சரி. டக்குன்னு மழை வந்துருச்சு. அப்போ பைக் நிப்பாட்டிங்கன்னு ஒரு பில்டிங் இருக்கு, போய் நின்று கொண்டு போகிறோம். சுற்றி வரோம். செவர் மட்டும்தான் இருந்துச்சு. பக்கத்தில் உள்ள அந்த மாட்டு கொட்டத்தில் நின்று இருந்துட்டு அப்போ நான் எங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. எப்படி அப்படி ஒரு ரூமை கட்டினாங்க வாசலே இல்லாமல்? 3 பக்கம் தான் செவர் இருக்கும், அங்கிட்டு ஓப்பனா இருக்கும்டா. அந்த பக்கம் கதை வச்சிருப்பாங்க. இவன் சொல்றான் இல்லடா 4 பக்கம் இருக்கு நான் பார்த்தேன். சரி வா வரும்போது எடுத்துருவான்னு சொல்லிட்டு வந்து நின்றுட்டான். நான் சொல்றேன் அப்பயும் ஒரு ஷார்ட் கட் பண்ணி திரும்ப எனக்கு வச்சுட்டு திரும்ப எடுத்துக்கலான்றேன் சொல்லிட்டான். அதெல்லாம் எடிட்டிங் செய்வாங்க. என்ன பண்ற ஒரே டேக்ல உள்ள வந்துடு. சில பேர் எடிட்டிங் எப்படி கமெண்ட் பண்ணியிருந்தாரு தெரியுமா? சரி. ஒரு லைக்குக்காக இவ்வளவு செலவு பண்ணி கட்டியிருக்கீங்க. உண்மை என்னன்னா 10 பைசா கூட செலவு கட்டியாச்சு. அங்கங்க கிடைக்கும் நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கிடைக்கும். சரி. உடஞ்சு போன வண்டி அந்த மாதிரி செட் ப்ராப்பர்ட்டியா எடுத்துக்கிறது. எங்கேயாவது ஏதாவது ஒரு பொருள் டிஃபரெண்டா இருந்தா அதை வச்சு ஒரு கண்டென்ட் கிரியேட். சரி, இன்னொரு வீடியோ பார்க்கலாம் பிரதர். நாங்களே எடிட் பண்ணிட்டு ஒரு தடவை கொஞ்சம் ஒர்த்தான வீடியோ இருப்போமா? இருங்க இந்த சூரியன் மறைய போகுது. இந்த காட்டு நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல.
இதுக்கு மேல இங்க இருந்து ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. வந்துரு வந்துரு அதெல்லாம் சரி, தீப்பெட்டி யார்ட்ட இருக்கு? என்கிட்ட இருக்கு. ஒரு குச்சி தான் இருக்கு, வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. இந்த ஒரு குச்சி போச்சா? கங்க வந்துருச்சு. கங்கு வந்துருச்சு, பொண்ணு வந்துருச்சு. அப்ப இவர் மாப்பிள்ளையா? ஐயோ மாப்பிள்ளை நல்லா பாத்துக்க சொல்லுங்க பிரதர். இந்த பொண்ணு வேணாமா? மாப்பிள்ள டென்ஷனா இருக்க, ஒரு பீடியை போட்டு யோசி. ஏய் இதே எப்படி பார்த்து வச்ச? சூப்பர் சூப்பர். பாராட்டுகள். மலையாளத்தில் பேசுங்க பிரதர். எனக்கு மலையாளம் மரியாதை சேட்டா ஞான் എന്താ പറയും. மலையாளம் ஒத்துக்கிட்டு ஆமாம், நான் பேசுறது வந்துட்டு எல்லாருமே அப்படிதான். லைவ்லாம் போட்டால் சேட்டனை பேச சொல்லுங்க, அவர் மலையாளியை பேசுகிறோம், சூப்பராக மலையாளம் பேசுகிறோம். நான் ஒரு 4 வாரத்தை தான் தெரிஞ்சு வச்சுருக்கேன். அதை வச்சு இந்த கண்டென்ட்டில் ஓட்டிக்கிறேன். இவட வரும், குறைச்சி இவட வரும், வேகமாயிட்டு வரும். என்ன சேட்டா மலையாளம் மறிச்சு போய் இவ்வளோதான். அப்படிதான் இழுக்கிறாப்ல. இவன் இழுத்து ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அதனால ஆனா இப்போ கொஞ்சம் கொஞ்சம் டெய்லி வந்துட்டு என்ன பண்றது, மலையாளம் காமெடியா பாக்குறது போன்ல, மலையாளி மூவிஸ், மலையாள மூவியா பாக்குறீங்க? அப்படி பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் ஜி மலையாள மூவியா பாக்குறாங்க. மல்லு ஐ மீன் இது எப்படி சொல்றது, மலையாளம் நாங்களும் மலையாளம் படம் தான் ஜி சொன்னோம். கண்டென்ட் நாங்க தப்பா சொல்லலையே. மலையாளம்னா மல்லு தான்டா. ரெண்டு ஒண்ணுதான். இல்ல நீங்க என் வாயை பிடிச்சி. ரொம்ப நல்லா சரியான கனெக்ஷன் ப்ரோ, நல்ல கனெக்ஷன். நீங்களும் சேர்ந்தா கண்டிப்பா பிரதர். நெக்ஸ்ட் நம்ம சந்திக்கலாம், ஒரு நாள் இங்கேயே வந்து ஸ்டே பண்ணலாம், நம்ம எல்லாருமே சேர்ந்து இருக்கலாம். சரிங்களா பிரதர்? எல்லாரும் சேர்ந்து சர்ப்ரைஸ் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க, மறந்துடாம. அப்படியே வந்து சினிமாக்காரன் 1001 நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணலாம்.